Chennai Silks. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சேலத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான உத்தம சோழபுரம் கைலாசநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இன்று மகா சிவராத்திரியை ஒட்டி அனைத்து கோவில்களிலும் சிறப்பான வழிபாடு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சேலத்தில் உத்தம சோழபுரம் கைலாசநாதர் கோவிலில் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் நிர்வாகம் எந்த அளவிற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது? முழு விவரங்கள். இரவு வணக்கம் சங்கீதா. மகா சிவராத்திரி திருவிழா இன்று உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மாலை 6 மணி துவங்கி அதிகாலை 6 மணி வரையில் அனைத்து சிவாலயங்களும் பல்வேறு அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள் நடப்பது வழக்கம். அந்த வகையில் சேலத்தில் 1000 ஆண்டுகள் பழமையானதும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நிறுத்தப்பட்டதுமான உத்தம சோழபுரம் கைலாசநாதர் கோயில் பக்தர்கள் மாலை 5 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து கைலாசநாதரை வழிபட்டு செல்கின்றனர். குறிப்பாக சிவராத்திரியை முன்னிட்டு இன்று இரவு 9 மணிக்கும் நள்ளிரவு 12 மணிக்கும் அதிகாலை 4 மணிக்கும் மற்றும் அதிகாலை 6 மணிக்கும் 4 கால பூஜை நடக்கிறது. இந்த பூஜைகளில் 16 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனை காட்டப்பட்டு பூஜை நடக்கிறது. இந்த பூஜைகள் கலந்து கொள்வதற்காக மாலை 5 மணி முதலே சேலம் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களும் அதிக அளவில் இங்கு கூடுகின்றனர். குறிப்பாக கைலாசநாதரை மட்டுமின்றி ஔவையார் இங்கு அருள்பாலிப்பதால் ஏராளமான இளம் பெண்கள் மற்றும் திருமணமான பெண்களும் இங்கு கூடியுள்ளனர். இங்கு பூஜையில் கலந்து கொள்வதற்கும் கைலாசநாதரை வழிபடுவதற்கும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் குவிந்துள்ளதால் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் 2 மார்க்கத்திலும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு செல்கின்றனர். பக்தர்களின் வருகை அதிகரிப்பை அடுத்து பல்வேறு அமைப்புகள், நிறுவனங்கள் மற்றும் ஆன்மீக தொண்டு நிறுவனங்கள் சார்பில் பக்தர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு குடிநீர் பாட்டில்கள் மற்றும் பிஸ்கட் ஆகியனவும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர். அது மட்டுமின்றி கோயிலின் உள்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரத்தில் பக்தர்கள் தொடர்ந்து வலம் வந்த வண்ணம் உள்ளனர். அது மேலும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பக்தர்களின் வருகை அதிகரிப்பதற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு, 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் வாகனங்கள் மாற்று பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. கைலாசநாதர் கோயில் மட்டுமின்றி, அதாவது உத்தம சோழபுரம் கைலாசநாதர் கோயில் மட்டுமின்றி சேலம் சிகுணேஸ்வரர் கோயில், சீரகப்பாடி 1008 சிவாலயம், சேலம் 2வது அக்கரகாரத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம், தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில், பேலூர் தாண்டோடு கோயில் என சேலம் மாநகரில் உள்ள 32 சிவாலயங்களிலும் அதனை போல் புறநகரில் உள்ள 60க்கும் மேற்பட்ட சிவாலயங்களிலும் பக்தர்களின் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இப்போது வரும் பக்தர்கள் அதிகாலை 6 மணி வரை கோயிலே வலம் வரக்கூடும் என்பதால் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் திருடர்கள் மற்றும் பல்வேறு விரும்பத்தமான சம்பவங்கள் நடக்கும் வகையில் போலீசார் மப்டிகளின் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பக்தர்களின் வருகை அதிகரித்த வண்ணம் இருப்பதால் விடிய விடிய சிவாலயங்களில் பூஜைகள் நடக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.